ஒரு பஸ்ஸு ஓடுதான், ஆனால் அந்த பஸ்ஸு ஓடுறது டைம் ஆஃபீஸருக்கே தெரியலையா. ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுடைய எஸ்பிஜே யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆவடி பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம இருக்கோம். ஆவடி பஸ் ஸ்டாண்ட் டு திருப்பதி நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எனக்கு பின்னாடி நிற்கிதில்ல, இந்த பஸ் தான் அது. ஆவடியிலேருந்து திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த பஸ்ஸை பற்றி வீடியோ எடுத்து போடலை. ஒருத்தர் கூட அந்த பஸ்ஸை வந்து வீடியோ எடுத்து போடலை. யார் சேனல்லையும் இந்த பஸ் வந்து வந்ததே கிடையாது. ஸோ நம்ம சேனலில் தான் இந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம், நம்ம சேனலில் மொத்த யூடியூபுக்கே இந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ வந்து வருது. மொத்த யூடியூபுக்கே இந்த நம்ம சேனலில் தான் வந்து ஃபுல் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வந்திருக்கோம் ஆவடி டு திருப்பதி ஃபுல் ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், திருப்பதி திருமலா போய் சாமி கும்பிட போகிற பொதுமக்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ வாங்க, ஆவடியிலேருந்து திருப்பதிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர் சார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துங்க. ஃபர்தர் நான் கண்டினியூ பண்ணுறேன். வந்து சேர்ந்தாச்சுங்க ஆவடி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இந்த பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பதி ஆவடி டு திருப்பதி 201 பஸ் நம்பர். இது வந்து கரெக்டாக 6:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புது. ஸோ இந்த பஸ்ஸுடைய ரூட்டே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பஸ்ஸுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு திருவள்ளூருக்கு அப்புறமா செம்ம டிமாண்ட் இந்த வண்டிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அந்த இதெல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். யாருக்குமே இந்த வண்டி பற்றி தெரியவே தெரியாது, கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யூடியூபுக்கே இந்த வண்டி ஃபர்ஸ்ட் டைம், யூடியூப்லேயே வந்து இந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது நம்ம சேனலில். யாருமே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம் ரூட் எப்படி இருக்குது, எவ்வளோ டிக்கெட் ஃபேரு எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஃபுல் ஸ்டெச் நம்ம இன்றைக்கி திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். எப்போ எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அங்கே வந்து உங்களுக்கு போர்டு இருக்குங்க, அதோ உங்களுக்கு ஒரு போர்டு ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற எல்லா வெளியூருக்கு உண்டான பஸ் போர்டும் அங்கே இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஆவடியிலேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கும், ஆவடியிலேருந்து திருச்சி போகிறதுக்கும், மற்ற தூத்துக்குடி அந்த மாதிரி நம்ம சவுத் சைடு போகிறதுக்கு எல்லாமே அங்கே என்னென்ன டைமிங்ஸில் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிற ஃபுல் போர்டு வந்து அங்கே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து நெல்லூருக்கு கூட பஸ்ஸு போகுது. ஆந்திரா மாநிலம் நெல்லூருக்கும் சரி. இப்போ நம்ம உட்காந்துருக்கு இந்த திருப்பதி பஸ்ஸு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கர்நாடகாவில் பெங்களூர் வரைக்கும் பஸ்ஸஸ் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம சவுத் சைடு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஊர்களுக்கு இங்கேருந்து பஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ கிளாம்பாக்கத்தில் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் சைடு போகிறவங்க திருமலா போகிறதுக்கு மாதவரம் போனாலும் சரி, ரெட்டில்ஸ் போனாலும் சரி, கோயம்பேடு போனாலும் சரி, கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருக்கும். 10 கிலோமீட்டர் போகலாம். அந்தளவுக்கு காலியாக தான் போகும் அந்த பஸ்ஸு. திருவள்ளூர் வரைக்கும் அவ்வளோதான். திருவள்ளூருக்கு மேலெலாம் அந்த வண்டி நச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமாக போவோம்னு நினைக்கிறேன். ஒரு கணிப்பு தான், ஆனால் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஆவடின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் தான். ஆவடி, அம்பத்தூர் இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான். ஸோ நான் வந்து பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த டைமில் சரி எப்போவுமே செம்ம பிஸியாக இருக்கும். எனி டைம் பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு பிஸியஸ்ட்டு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்னா அது ஆவடி அப்படின்னு சொல்லலாம். கோயம்பேடுக்கு அடுத்தபடி ஆவடி தான். அதுலேருந்து ஒரு சில டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் வந்து வெளியூர்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிரைவர் செம்ம ஃப்ரெண்ட்லிங்க, செம்மையான ஃப்ரெண்ட்லி டிரைவரு. வேறு லெவலில் பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த டிரைவர். என்னென்னா அவருடைய பர்மிஷனில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சூப்பர். இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 6:30 மணிக்கு இங்கே ரீச் ஆவாங்க. ஆவடிக்கு இங்கே கரெக்டாக 6:30 மணிக்கு இங்கே வந்துடுறாங்க. ஸோ கண்ட்ரக்டர்லாம் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். கண்ட்ரக்டரு, டிரைவரு 2 பேருமே செம்ம ஃப்ரெண்ட்லி. வேறு லெவலில் இருக்கிற ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்படியே எல்லா கண்ட்ரக்டரும் டிரைவர் வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பரவாயில்ல, நமக்கு நேற்றுலேருந்து செம்ம கண்டென்ட் மாட்டுதுங்க. நேற்று தான் போய் இந்த எலக்ட்ரிக் பஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த பஸ் வீடியோ எடுக்கிறோம். ஓகே, நடக்கட்டும். ஆவடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. திருப்பதிக்கு போகலாமா?
திருப்பதி ஏறுங்க. திருத்தணி. திருத்தணிலாம் கூட்டம் ஏறுது. நீங்கள் ஆவடியிலேருந்து திருத்தணி போகிறது கூட இந்த பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருத்தணி நகரி அங்கெல்லாம் போகிறது கூட இந்த பஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவல் பஸ் தான் இது. இன்னும் கண்ட்ரக்டர் டிக்கெட் கொடுக்கல. டிக்கெட் கொடுத்தாருன்னா எவ்வளோ டிக்கெட் ஃபேர் எல்லாமே நான் ஜேர்னியில் சொல்கிறேன். அஃபிஷியல் ஸ்டாப் வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து முக்கியமான ஸ்டாப்பிங் 12-13 பேர்கிட்ட ஏறுறாங்களாம் ரெகுலராக. அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ்ஸுக்கு அஃபிஷியல் ஸ்டாப்னு இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து நடுவில் நீங்கள் எங்கே கை காட்டினாலும் நிற்கும். வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டை அந்த மாதிரி எங்கே கை காட்டினாலுமே நடுவில் இருந்து ஸ்டாப்பிங்கில் காட்டினா கை காட்டணும். எந்த குட்டி குட்டி ஸ்டாப்பில் கை காட்டினாலும் இந்த வண்டி நிற்கும். பட் அஃபிஷியல் ஸ்டாப்பில் இந்த வண்டி ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குண்ணா அந்த வண்டிக்கு. ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. அதான் டீ பிரேக் எதுவும் நிறுத்துவீங்க? டீ பிரேக்கு கிடையாதுல்ல. ஹோட்டலில் ஹைவேல போடுவீங்களான்னு கேட்டேன். அந்த ஆமாம் அது கேட்டேன். ம் 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 செயல்படுறாங்க அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இடிக்க போறாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஏற்கனவே தகவல் வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இடிச்சு திருமலை செல்வன் பஸ் ஸ்டாண்ட் கட்டினுங்கிறாங்கன்றது ஏற்கனவே தகவல் வந்த விஷயம் தான். அது தெரியும். இருந்தாலும் வந்து திருப்பதி வண்டிலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கல்ல. திருப்பதி வண்டிலாம் வந்து அம்பத்தூர் வந்துருமா டிரைவர் என்ன சொல்கிறாரு. திருப்பதியில் அம்பத்தூர் வந்துடும் அப்படின்ட்டாரு. ஸோ அம்பத்தூர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை பஸ்ஸில். ஒரு சில 2 பேசஞ்சர்ஸ் தான் இருக்கிறாங்கப்பா. யாரு யாருக்கு? ம் அனுப்ப மாட்டேன். ம் கவரப்பாளையம் நின்றுருக்கோம். இதோடைய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஸ்டாப் பட்டாபிராம். பட் இங்கே வந்து ஆள் இல்லாதனால நிற்காமல் போகுது. அவுட்டர் ரிங் ரோடு வழியாக கூட நம்ம வந்து திருப்பதி ஈஸியாக ரீச் பண்ண முடியும். எப்படின்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மீஞ்சூர் பக்கமாகவே போயிட்டு நம்ம விஜயநகர் டோல்கேட் ஒன்று வருதுல்ல, அது இந்த பைபாஸில் போனீங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் போயிட்டு
அங்கே இப்படி போயிட்டீங்கனாலே இந்த பைபாஸில் நீங்கள் போய் கொல்கத்தா பைபாஸ் கனெக்ட் பண்ணிடலாம். அப்படியே நேராக தடா போய் அப்படியே லெஃப்ட்டில் திருப்பதி வந்து ரீச் ஆகிடலாம். திருப்பதி போகிறதுக்கு அது இன்னொரு வழி தான், ஆனால் இந்த பஸ் அப்படி தான் போவாது. சென்னை ஆவடியிலேருந்து திருப்பதி வரைக்கும் போகிறதுக்குண்டான டிக்கெட் ஃபேர் வந்து 185 ரூபா தான். எனக்கு தெரிஞ்சு கோயம்பேட்டிலேருந்து போகிறது வந்து அங்கேயும் வந்து 180 தான், மாதவரந்து போனாலும் 180 தான் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் 5 ரூபா அதோட பெரிய விஷயம் இல்லை, 5 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வருது. இருந்தாலும் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக திருப்பதி ரீச் பண்ணுறதுக்கு வருது. 185 ருபீஸ் திருப்பதிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து. எங்கள் ஏரியா வண்டி போகுது எதிரில். எங்கள் ஏரியாங்க புளியமரம் ஸ்டாப்பிங் இது. எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, உள்ளே தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே நம்ம இங்கே இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வாட்டி திருப்பதி வரைக்கும் ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம் இதை பாஸ் பண்ணி. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான இன்னொரு வழி எது டெய்லி யூசேஜில் இருக்குது, அந்த வழி தான் எனக்கு. சாய்பாபா ஃபோட்டோ மாதிரி இது. சி யார் ஃபோட்டோனே தெரியல இது. வேணாம் போங்க நீங்கள், வேணாம் போங்க, நமக்கு தேவையில்லாத கதை போங்க. என்ன பார்க்குறீங்க ஃபோட்டோ ஆமாம் கரெக்டு தான் அது. அந்த வண்டியினுடைய ஓனர் பையன் தான். ஆமாம் தமிழ் கடவுள். ஒரு இது இருக்கும்.
காக்கலூர் வந்துட்டோம். ஆனால் டிராஃபிக்கில் மாட்டோம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அந்த பின்னாடி போகிற டேங்கர் லாரி எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. திருவள்ளூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ பஸ்ஸு லெஃப்ட்டு திரும்பிடுவீங்க. ஆனால் தள்ளி போயிடுங்க. ஏங்க மக்களே, இந்த பஸ் ஜேர்னி, இந்த பஸ்ஸில் இந்த ஆவடி டு திருப்பதி இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பஸ்ஸாக அமைஞ்சு போச்சுங்க. அதாவது இந்த பஸ்ஸு திருப்பதி வரைக்கும் போவோம். நான் உங்களுக்கு போர்டு கூட காட்டுறேன் பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பஸ் வந்து ஆக்சுவலி திருப்பதி வரைக்கும் போவோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீர் வந்து சரியில்லையாங்க. அவர் ஏதோ சொல்கிறாரு, டெக்னிக்கல் ப்ராப்ளமா இந்த பஸ்ஸில் கீர் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த பஸ்ஸை நம்ம டிப்போக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பஸ்ஸை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வேறு பஸ்ஸு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ இந்த ஜேர்னியில் நம்மளுக்கு மொத்தம் 2 பஸ் ஜேர்னி கவர் ஆகுதுங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீர் வந்து சரியில்லையா, கீர் வந்து இப்போ போட மாட்டேங்குதான். அதனால் அந்த பஸ் எடுத்துகிட்டு வந்து டிப்போவில் விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு வேறு பஸ் எடுத்துகிட்டு வர போகிறாரு அந்த அண்ணன். அதுக்கு தான் இப்போ நம்ம திருவள்ளூர் பணிமனை வந்திருக்கோம். புது வண்டி மாற்றிட்டாங்க நம்மளுக்கு. அந்த வண்டியை எடுத்துகிட்டு இந்த வண்டி மாற்றிருக்காங்க. திருவள்ளூர் ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போது திருவள்ளூர் வந்து ரீச் ஆகிருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மல் ரூட்டு தான், திருத்தணி பைபாஸ். நார்மலாக நம்ம வந்து திருப்பதி போய் ரீச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நார்மல் ரூட் தான். நான் ரொம்ப கவர் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம சேனலுக்கு இது புதுசு இல்லையா, ஸோ கொஞ்சம் அப்படி கவர் பண்ணுவோம். ஸோ திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம வெயிட்டிங்கில் போட்டிருக்கோம். இப்போது திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் நம்மளுக்கு முன்னாடி ஒரு 2-3 திருப்பதி பஸ்ஸு போயிடுச்சு போல இருக்குது கோயம்பேடுலேருந்து. ஸோ அதனால் நம்ம வெயிட்டிங்கில் போட்டாச்சு. எப்போ எடுக்கிறாங்க என்னென்னு பார்ப்போம். முடியலையா? ஆமா திருப்பதி போறீங்க.
அண்ட் ஸோ கைஸ், இன்னும் நம்ம ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகலன்னு நினைக்கிறேன். ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து இந்த பஸ் நிறுத்திருக்காங்க. அண்ணன் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காரு. இங்கே டீ, காஃபி, டிஃபனு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இறங்கி சாப்பிட்டுக்கணுன்னா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் டீ, காஃபி அதனால் குடிச்சிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட்ல. ஆக்சுவலி நாவெல்லாம் எதுவும் டிஃபனு எதுவும் நான் சாப்பிட்ல. ஏன்னா நம்ம போன வாட்டி காலாஸ்திரியிலேருந்து சென்னை வரும்போதே நம்ம பட்ட பாடுலாம் போதும். ஸோ அதனால் வந்து அந்த ரிஸ்க்கை நான் வந்து எடுக்க விரும்பலை. ஸோ நான் சாப்பிட்ல. நான் திருப்பதியில் போய் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்கப்பா. நல்லாயிருக்கு, ரெஸ்ட் ஸ்டாப்பில் சூப்பராக இருக்கும். நான் இது ரெகுலர் தான், இந்த ரூட்டில் ரெகுலராக நிறுத்துற ரெஸ்ட் ஸ்டாப்பு தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. ஆந்திராக்குள்ளே என்ட்ராகிற பஸ்ஸு, ஆந்திராக்குள்ளே என்ட்ராகிற பஸ்ஸு, ஆந்திராலேருந்து வர்ற பஸ்ஸு எல்லாம் இந்த ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் போகும். இதுதான் வந்து சென்னை போகிற பஸ்ஸு, அதாவது திருப்பதிலேருந்து சென்னை போகிறது. எல்லா பஸ்ஸும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ நம்ம பஸ்ஸும் இங்கே தான் நிற்கும். நடுவில் நம்ம இந்த திருவள்ளூர் பனிமனையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ நடுவில் ஒருத்தர் வந்து கேட்டார், ஒரு அண்ணன் வந்து கேட்டார், நீ ஏன்ப்பா வீடியோ எடுக்கிற, யார் நீ, என்ன இது அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல்லேருந்து வரேன், இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து, இதெல்லாம் ஏன் ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு. ஆமாம், பின்ன நான் ஒரே பஸ்ஸை வந்து நான் இந்த ஒரு பஸ் தான் அப்படிலேருந்து வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை பார்க்குறவங்க தான் வந்து கேனேனா? அதனால் வந்து நான் சொன்னேன், எதுனா தப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து நான் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து தப்பு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும். தப்பு பண்ணலன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக நீங்கள் தைரியமாக வீடியோ எடுக்கலாம். கிளம்பலாமா ஆந்திராவுக்கு? வாங்க பார்ப்போம். இல்லை புத்தூரா? புத்தூர் வந்துட்டோம் போல. ஏங்க அங்கே புத்தூரில் கேட்டு ரிப்பேர் ஆங்க, அதனால் உள்ளே போகாது பஸ்ஸு, ஸ்ட்ரைட்டாக போகுது. இங்கே ஆந்திராக்குள்ளே என்ட்ராயிட்டாலும் கூட நிறைய பேர் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. ஆந்திராக்குள்ளே என்ட்ராயிட்டாலும் தமிழ் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ அந்த வண்டி மட்டும் தான் நம்மளுக்கு. இது கிடையாது, இது பர்மனெண்ட் இல்லை, இது பர்மனெண்ட் கிடையாது. 2 சிங்கிளுக்கு மட்டும்தான். யா
பஸ்ஸே நம்மளுக்கு வழி விடுது. திருச்சானூர் ரீச் பண்ணிட்டோம். திருச்சானூர் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம திருப்பதி தான். நடுவில் எங்கேயும் ஸ்டாப் இல்லைன்னு நினைக்கிறேன். சிட்டிக்குள்ளே எங்கன்னா நிற்கணுன்ட்டு தான் போவாங்க. பட் ஆந்திரா இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. தண்ணி குடிக்கணும்னா அப்படி தான் இருக்கும் பாய். நாக்கே வறண்டு போச்சு. தண்ணி கூட குடிக்கலையா காலிலேருந்து? ఓకేనా, థ్యాంక్స్ అన్నా. డోర్ ఓపెన్ చేయనా? హలో వస్తున్నా, మీరు ఎక్కడ చేసాము. ஸோ கைஸ், வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்து நீங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிஎஸ்ஆர்டி இந்த பக்கம் ஏபிஎஸ்ஆர்டிசிலாம் நிற்கிது. இந்த பக்கம் நம்ம பஸ்ஸு அழகாக திரும்ப ஆவடிக்கே போவோம். அந்த பஸ்ஸு திரும்ப இந்த வண்டி ஆவடிக்கு தாங்க போகுது. திரும்ப ஆவடி வழியாக கோயம்பேடு வரைக்கும் போவோம்னு சொல்கிறாரு டிரைவரு. அது என்னன்னு தெரியல. ஆவடி போயிட்டு நாங்கள் கோயம்பேடு போவோம் அப்படின்றாரு. என்னன்னு தெரியல. எப்போவுமே இந்த வண்டி ஆவடிக்கு டெய்லியும் தினந்தோறும் ஆப்ரேட் பண்ணுற ஒரு வண்டி தான். திருமலா வர்றவங்க இந்த பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. டிரைவரு, கண்ட்ரக்டரு எல்லாருமே செம்ம ஃப்ரெண்ட்லி. நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை டிரைவரும் கண்ட்ரக்டர் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பயந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வேறு லெவலில் வீடியோ எடுக்க முடிச்சிட்டோம். வேறு மாதிரி கண்ட்ரக்டரும் டிரைவரும். அது ஒரு அண்ணன் போலீஸ்காரன் ஒருத்தர் நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். ஆந்திரா போலீஸாக அவர். செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. ஒரு போலீஸ்காரர் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லி. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவடி டு திருப்பதி ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரியப்படுத்திருக்கோம். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, கோவிந்தா கோவிந்தா பெருமானே.